அவருக்கு இப்படி ஒரு மரணம் அவர் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு அவரை சார்ந்தவங்களும் சரி, எங்களை போன்றவங்களுக்கும் சரி, ஒருபோதும் நாங்கள் அப்படி கனவுல கூட நினைச்சதில்லை. ஆனால் கனவுல கூட நினைக்காத ஒன்று திடீர்னு நடந்தபோது அந்த துயரத்தை தாங்கிக்கவே முடியல. பல போராட்டங்களில், குறிப்பாக அட்டவணை சாதி மக்களுடைய போராட்டம் மட்டும் இல்லாமல் பல போராட்டங்களில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்களிப்புன்றது வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நேரங்களில் இருந்திருக்கு. இப்போ என்னையே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கும் வந்து என்னோட வழக்கறிஞர் பதிவின் போது ஒரு கணிசமான தொகையை அந்த பதிவுக்கு வந்து கொடுத்து உதவுனவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். நிறைய விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் மறந்துருக்க மாட்டோம். அந்த கேரமில் கூட வடச்சென்னையில் ஒருத்தவங்க வந்து சாம்பியனாலாம் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து வேர்ல்டு சாம்பியனாக ஆனாங்க. அவங்க வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கான காரணமாக இருந்தது கூட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த முழக்கத்தை எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு ரொம்ப அதை வந்து அறிமுகப்படுத்தினவர், அதை எப்போ பார்த்தாலும் ஜெய்பீம்னு சொல்லக்கூடியவர் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். எவ்வளோ பெரிய மனுஷனும் கடைசியில் வந்து துரோகத்தால் தான், ஒரு மாவீரனை வீழ்த்தணும்னா துரோகம் வந்து ரொம்ப முக்கியம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வீழ்த்தப்பட்டதும் கூட வந்து துரோகத்தினால தான். அவர் கொல்லப்பட்ட அன்னைக்கு முகநூலில் கூட நான் எழுதியிருந்தேன், எங்கள் துணிவுக்கான காரணம் படுகொலை செய்யப்பட்டு விட்டதுன்னு. அதுக்கான ஏன் அந்த விஷயம் எழுதணும்னு சூழல் இருந்ததுன்னா, ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வடச்சென்னையில் போலீஸ் அட்ராசிட்டி அப்படின்றது வந்து அதை எதிர்கொண்ட விதம்ன்றது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் இல்லை. இன்றைக்கி கொஞ்சமாச்சும் எதிர்க்க முடியுது, ஆனால் அன்னைக்கான சூழல் வந்து அப்படி இல்லை. இந்த டிரான்சிஷன், இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த டிரான்சிஷனில் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அரசியல் வருகையும் ஒரு முக்கிய காரணம்னு சொன்னார். அவருடைய அரசியல் அவர் வளர்ச்சி என்பது வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வடச்சென்னையில் இருந்த பல இளைஞர்களுக்கு, பல நபர்களுக்கு, பல மக்களுக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது. அந்த வகையிலேருந்து தான் அவர் துணிவுக்கான காரணம்னு கூட எழுதினேன். போலீஸு வந்து நம்ம வந்து சட்டப்படி கூட நம்மளால் போலீஸை எதிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இன்மையில் இருந்தபோது, அவருடைய அரசியல் வருகைக்கு பின்னாடி நிறைய வழக்கறிஞர்கள் அந்த மாதிரியான சூழல்கள் மாறின போது அந்த டோட்டல் அந்த சென்ஸே மாறிடுச்சு, மக்களோட சென்ஸே. அந்த இடத்துல இருந்து அவர் வந்து மறைமுகமாக என்னை போன்ற இளைஞர்களுக்கு பெரிய ஊக்கமாகவும் ஒரு துணிச்சலை தரக்கூடிய விதமாகவும் அவர் இருந்தார். அந்த இடத்துல இருந்து அவருடைய படுகொலை வந்து உண்மையிலேயே அது ஏற்றுக்கக்கூடிய விதமாகவே இல்லை. அவர் வாழ்க்கையை பற்றி அவர் சொல்ல நிறைய முறை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அப்பா வந்து ஒரு திமுகவில் ஒரு ஆதரவாளராக இருந்தவர். திராவிட இயக்கம் குறித்து அவருடைய மதிப்பீடு என்பது ஒரு சமூக ஜனநாயகத்தில் இருந்தது, அந்த கொள்கையின் வழிபட்டு தான் அந்த மதிப்பீடும் இருந்தது. ஆனால் திமுக மேலே அவருக்கு ஏதோ வந்து அவர் வந்து அந்த கட்சியில் சேர்ந்து பணியாற்றணுன்ற எண்ணம் வராததுக்கு காரணம், பெரியாருக்கு பிந்திய அரசியலில் திமுக ஏதோ ஒரு இடத்துல வந்து பெரியாரிய அரசியலையும் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியலின் தொடர்ச்சியாக இல்லைன்றது அவருடைய மதிப்பீடாக இருந்தது. அதனால தான் வந்து அவர் வந்து அவங்க அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும், குறிப்பாக சென்னைன்றதே வந்து சென்னைவாசி மக்கள்கிட்ட திமுகவோட பேஸுன்றதை வந்து ஒரு ஆழ வேறுவிட்டு இருந்த ஒரு கட்சி. அப்படி இருந்தும் கூட அவர் அந்த கட்சியில் வந்து பெரிய ஈடுபாடு கொள்ளாததுக்கான காரணமும் அதுவாக தான் இருந்தது. நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? ஆல்ரெடி எங்கள் அப்பா திமுக இருந்தார், நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே. அந்த கட்சி வேணாம், எங்கள் அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? யாரை கேட்கறதே கிடையாது.
பின்னாட்களில் ஆரம்ப கட்டங்கள் ரொம்ப ஆரம்ப இளமை காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரராக இருந்தாலும் கூட இப்போ கொஞ்ச காலம் கழித்து ஒரு தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருடைய ஒரு அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாலும் பின்னாடி அங்கேருந்து போய் ஒரு தொழில் தொடங்கி ஒரு தொழில் முனைவராகி ஒரு கேபிள் ஆப்ரேட்டிங்கில் ஒரு வெற்றியாளராக வந்து பிறகு வந்து இந்த பௌத்தத்து மேலே அவருக்கு அப்பயே வந்து ஒரு ஈடுபாடு. அவர் தலித் அசோசியேஷன்ற அமைப்பு தொடங்குவதற்கு முன்னாடியே அவர் வந்து தன்னை வந்து சில துண்டறிக்கைகள்லாம் இப்போ அவர் இறந்த பிறகு பார்க்க முடியுது. ஒரு தொழில் முனைவர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த பேர் கீழே ஒரு பௌத்த சங்க கூட்டமைப்புகள்லாம் பலதில் பங்கெடுத்துக்கிறாரு. இந்த பௌத்தத்து மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பது வந்து 2006க்கு முன்னாடியே அவர் இருக்கிறது. அந்த மாதிரியான துண்டறிக்கைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கு பின்னாடி தலித் அசோசியேஷன்ற அமைப்பை தொடங்குறாரு. அப்படி ஒரு அமைப்பு ஏன் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தா கூட பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து அமைப்பாதல்ன்றதை வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிற ஒரு தலைவராகவும் இருக்கிறார். அமைப்பு இல்லாத நபர்களை நான் சந்தேகத்தோடு தான் பார்ப்பேன். அமைப்பில் ஈடுபடாமல் நான் எந்த அமைப்புலையும் இருக்க மாட்டேன். நான் வந்து அமைப்பு சாரா கட்சியில் எந்த அரசியலுமே ஏற்றுக்காமல் நான் ஒரு நடுநிலையான மனிதனாக அரசியல் செய்வேன்ற மனிதர்களை நான் சந்தேகத்தோடு பார்ப்பேன்னு சொல்கிறாரு பாபாசாஹேப் அம்பேத்கர். அந்த கொள்கை கூட அவரை வந்து ஒரு அமைப்பாக அரசியலை நம்ம செய்யணுன்ற நோக்கத்திலேருந்து அவர் அந்த அமைப்பு தொடங்கியிருப்பாருன்றது தான் பின்னாட்களில் அவர் பேசின விஷயங்கள் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சென்னை உள்ளாட்சி தேர்தலில் வந்து சென்னை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி தேர்தலில் 99வது வார்டில் போட்டிட்டு ஜெயிக்கவும் செஞ்சார். அந்த நேரங்களில் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாநகராட்சி தேர்தலில் பெரும் கலவரங்கள்லாம் எழுந்தது, பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி எல்லாரோட வெற்றியும் கிட்டத்தட்ட ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு அவருடைய வெற்றி, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய வெற்றி வந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவர் வெற்றியை உறுதி செஞ்சுக்கிட்டு ஒரு வெற்றி வீரனாக அங்கேருந்து தான் அவர் அரசியல் வாழ்க்கையில் ஒரு தேர்தல் அரசியல் சார்ந்த ஒரு வெற்றியாக அது முதல் வெற்றியாகவும் பதிவாச்சு. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சேர்ந்த சிறு காலத்திலேயே வந்து அவர் மாநில தலைவராகவும் ஆனார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து 2006 வந்து கவுன்சிலர் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வெற்றியும் பெறுறாரு. உள்ளாட்சி கவுன்சிலராக வெற்றிகரமாக 5 ஆண்டு இருந்துறாரு. அதுக்கப்புறம் 2011 அவர் சந்தித்த முதல் சட்டசபை தேர்தல் களம் தான் கொளத்தூர் சட்டசபை தேர்தல் களம். அது வந்து அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து அதே தேர்தல் சமயத்தில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து திருவாரூர் தொகுதியில் போட்டிட்டார். அப்போ எல்லாரும் சொன்னது வந்து அவர் பிறந்த ஊர், அதனால அங்கே போட்டிடுறாருன்னாங்க. இவரும் வந்து கொளத்தூர் அந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட அவர் பிறந்த ஊருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதின்றதுனால அந்த தொகுதியில் போட்டிட்டார். இன்னொரு விஷயமா அந்த நேரத்தில் அந்த தொகுதியில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவரும் அதே தொகுதியில் போட்டிட்டார். அப்போ 2 பேரும் நேருக்கு நேர் அந்த தேர்தல் களத்தில் சந்திக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. எல்லாருக்குமே தெரியும் அந்த தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 100 இலையில் தான் அவர் வெற்றி வந்து பதிவு செய்யப்பட்டது. 700 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் ஜெயித்தார். கடைசி சுற்று ஓட்டு எண்ணிக்கை கூட வரைக்கும் வந்து இழுபறி வந்து இருந்துகிட்டே இருந்தது. அவரை எதிர்த்து நின்ற ஜேசிடி பிரபாகரனுக்கும் அவருக்குமான இழுபறி இருந்தது. அந்த தேர்தலில் ஒரு கணிசமான ஓட்டை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கும் வந்து பெற்றிருந்தார். ஒருவேளை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த நேரத்தில் அந்த தொகுதியில் அந்த தேர்தல் களத்தில் நிற்காமல் இருந்திருந்தால் அவருடைய வெற்றி திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய வெற்றி வந்து அந்தளவுக்கு இழுபறி கூட போயிருக்காதுன்னு கூட சொல்லலாம். பல போராட்டங்களில், குறிப்பாக அட்டவணை சாதி மக்களுடைய போராட்டம் மட்டும் இல்லாமல் பல போராட்டங்களில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்களிப்புன்றது வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நேரங்களில் இருந்தது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு வரலாற்றோட தொடர்ச்சி தான். நம்ம யாருமே தொடக்கம் கிடையாது. பலர் செஞ்ச பணிகளுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அது வரலாறுலேருந்து பல வெற்றி தொழிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு தான் நம்ம வரோம். அந்த வகையில் அவர் உருவாக்கின தென்னிந்திய புத்த விகார் கூட அயோத்திதாசருடைய ஒரு தொடர்ச்சி தான். அயோத்திதாசர் உருவாக்குன அந்த தென்னிந்திய புத்த விகார் வந்து பின்னாட்களில் வந்து அது வந்து செயல் இல்லாமல் இருக்கும்போது இப்போ சிலர் எடுத்திருந்தாலும் கூட அது பெரிய வீரியமாக இல்லை. மறுபடியும் அவர் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து தென்னிந்திய புத்த விகார் சங்கம்ன்றதை வந்து நிறுவுறாரு. அதே பகுதியில் எந்த பெரம்பூரில் அது செயல்பட்டிருந்தோ அந்த பகுதியிலேயே ஒரு அவர் சொந்த இடத்துல ஒரு புத்த விகாரம் அமைச்சு தென்னிந்திய புத்த விகார் சங்கம்ன்றதை உருவாக்கி பௌத்தத்தை ரொம்ப ஈடுபாட்டோடு செயலூக்கமாக வந்து பரப்புரை செஞ்சார்.
பௌத்த மார்க்கம் என்பது வந்து ஒரு தியான மார்க்கம் அல்ல, அது வந்து ஒரு அரசியல் சித்தாந்தம் கொண்ட ஒரு மார்க்கம். அது வெறுமனே வந்து ராம் ராம் ஜெயராம்னு சொல்லக்கூடிய ஒரு பஜனை மார்க்கம் அல்ல, அது வந்து ஒரு அரசியல் அறிவை கொடுக்கக்கூடிய மார்க்கம்ன்றத வந்து அந்த புரிதல்லேருந்து தான் அவர் பௌத்தத்தை கூட ஏற்றுக்கிட்டாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் ஏற்றுக்கிட்டதுக்கான அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டதுனாலேயே கூட அவருக்கு பௌத்தத்தின் மீதான அந்த ஆழமான அந்த ஈர்ப்பு வந்து ஏற்படுவதற்கான காரணமாக இருந்தது. பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு கூட வெறுமனே வந்து அவர் நம்ம தலைவர் அப்படின்ற ஒரு ஒரு இது ஏதோ ஒரு யாரோ சொல்லி கேட்டு இல்லை மற்றவங்க தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய சிலை இருக்குப்பா எங்கள் ஏரியாவில், அவர் வந்து நம்ம இப்போ இயல்பாக சொல்லுவாங்க தலித் மக்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமே என்னவாக இருக்குன்னா, அவங்க ஜாதிக்காரில் அதனால தான் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்றது. ஆனால் அது கிடையாது. உண்மையிலேயே அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்த அந்த சமூக ஜனநாயகம், அந்த ஒற்றுமைன்ற சித்தாந்தம் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை கூட பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து தனது கொள்கை தலைவராக வழிகாட்டியாக ஏற்றுக்கிறதுக்கான காரணமாகவும் இருந்தது. நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்களை அவர் உருவாக்குனதுக்கான காரணம் கூட வந்து இந்த மக்கள் அவங்களுக்கான போராட்டத்தை அவங்களே பண்ணணும். அது மக்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி. சட்ட போராட்டமாக இருந்ததுன்னா அதை அவங்க பண்ணணும்னா அவங்களுக்கு மிக நிச்சயமாக வந்து அந்த சட்ட அறிவு என்பது வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று அப்படின்றத வந்து அவர் உணர்ந்தார். ஆனால் இந்த சட்ட அறிவை பெறுறதுல வந்து குறிப்பாக தலித் மாணவர்களுக்கு வந்து பொருளாதாரன்றது வந்து ஒரு பெரிய தடையாக இருந்தது. அப்புறம் ஆங்கிலம்ன்றதும் ஒரு தடையாக இருந்தது. இது ரெண்டுத்தையும் வந்து நிவர்த்தி பண்ண வந்து பெரும் பேருதவி பலருக்கு செஞ்சவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அதனால தான் கூட அவர் இறப்பில் வந்து நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்களும் நிறைய வழக்கறிஞர்களும் சாரசாரையாக வந்து அவ்வளவு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினதாக இருக்கட்டும், அந்த போராட்ட களத்தில் நின்னதாக இருக்கட்டும், அதுக்கான காரணமும் அதுதான். இப்போ என்னையே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கும் வந்து என்னோட வழக்கறிஞர் பதிவின் போது ஒரு கணிசமான தொகையை அந்த பதிவுக்கு வந்து கொடுத்து உதவுனவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீலுங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து சட்டம் படிச்சுட்டு சும்மா இல்லை, கோர்ட் ப்ராக்டிஸ்க்கு போகிறான் அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையாக வைப்பார். வாசிக்கக்கூடிய இளைஞர்கள்னால் மணிக்கணக்கில் உட்கார வச்சு பேச வைப்பார். அது வந்து மணிக்கணக்குனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, பல மணி நேரங்கள், சில சமயம்லாம் விடிஞ்சிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் கூட சில சந்திப்புகள் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான வாசிப்பாளர் கூட. நீங்கள் அம்பேத்கரியம் சார்ந்து வந்து நீங்கள் பல வால்யூம்ஸை எடுத்தெடுத்து பேசுவார் அந்த மேற்கோள் காட்டி. நிறைய பேருக்கு தெரியாத அவர் ஏதோ படிக்கலை போல், சும்மா எப்படியே வந்து இருக்கிறார் போல் அப்படின்லாம் கூட பின்னாட்களில் நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் அவர் வந்து ரொம்ப ஆழமான ஒரு வாசிப்பாளர். அந்த வாசிப்பு இருந்ததுனால தான் அவரால் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரோடைய எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எந்த தலைப்பை சொன்னாலும் பேசக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்தவராக தான் அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விளையாட்டு வீரர்கள், இப்போ நிறைய பேர் மறந்துருக்க மாட்டோம், அந்த கேரமில் கூட வட சென்னையில் ஒருத்தவங்க வந்து சாம்பியனாலாம் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து வேர்ல்டு சாம்பியனாக ஆனாங்க. அவங்க வேர்ல்டு கப்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கான காரணமாக இருந்தது கூட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான். அவங்க வெளிநாட்டுக்கு போய் அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க முடியாத ஒரு சூழல் இருந்தபோது அவங்கள தன்னிச்சையாக அவரே போய் அழைச்சி அவங்களுக்கான தொகையை கொடுத்து அவங்கள வெளிநாட்டுக்கு அமைச்சு அந்த டோர்னமெண்ட்டில் பங்கு பெற வச்சு அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கான காரணமாக இருந்தார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கும் எனக்குமான உறவு இன்னும் நெருக்கமானதுக்கு காரணம் கூட அந்த சம்பவம் கூட சொல்லலாம். அப்போ வந்து மோகன்தாஸ்ன்ற இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஆக்டிவிஸ்ட்டை போட்டு கடுமையாக தாக்கிட அவர் வந்து குத்துயிரும் கொலையுருமா ஸ்டேஷனில் இருந்தபோது சில சட்டம் தெரியாதவங்க அவரை வந்து ஃபைன் கட்டி வெளியில் கொண்டு வந்து அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதை நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஃபோனில் சொன்ன உடனே அவர் வந்து பண்ண விஷயம் வந்து அவங்க கட்சியில் இருந்த ஒரு பவானி இளவனின்ற அக்கா மூலயமா தான் அந்த தகவலை சொன்னேன். இப்போ அந்த தகவலை கேட்ட உடனே அவர் வந்து கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த இசையரசுன்றவரை வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய அடுத்த 3 மாதத்துக்கான அவர் குடும்ப செலவை மொத்தத்தையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சட்ட போராட்டத்தையும் நடத்தி அவருக்கான சுயமரியாதை மீட்கிறதுலையும் அவர் ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தார். எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அவன் நம்ம கட்சியும் கிடையாது, நம்மளை விமர்சிச்சும் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு அம்பேத்கர், அவர் வந்து ஒரு சமூக ஜனநாயகத்துக்காக வேலை செய்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்கிறாரு. அப்படின்னா அவர் தன்னை விமர்சித்து எழுதினாலும் சரி, விமர்சிக்காமல் இருந்தாலும் சரி, தன்னை பாராட்டுறாரு அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவன் சமூகத்துக்காக வேலை செய்கிறானா, அவனுக்காக நம்ம நிற்கணுன்ற நோக்கம் கொண்டதுனால தான்
எல்லாம் இடதுசாரி கட்சியிலேருந்து நிறைய பேர், பெரியாரி அமைப்புகள்ல, அம்பேத்கரி அமைப்புகள்ல, எல்லா அமைப்புகளில் பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும் இல்லாமல் பல அமைப்புகள்லேருந்து அவருக்கான வந்து ஆதரவு குரல்கள் எழுந்ததுக்கான காரணம்ன்றது வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் மீது அவர் காட்டின அன்பு. அந்த அந்த அன்பும் அந்த அவங்கள அரவணைக்கணுன்ற அந்த நோக்கமும், அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவங்கள நாம தான் பாதுகாக்கணுன்ற அந்த 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 எண்ணமும் தான் அவர் அவரை படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவர் மேலே இத்தனை செயற்பாட்டாளர்களோட அந்த இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டதுக்கான காரணமும் கூட அதுதான். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த இளைஞர்கள் படிக்கணுன்றதுல வந்து பெரிய அக்கறை கொண்டவர். அதிலும் குறிப்பாக சட்டம் படிக்கணும்னு ஒரு இளைஞன் வந்துட்டான்னா, ஆனால் அவனுக்கு சட்டம் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னா உடனடியாக வந்து அந்த பொருளாதார தடையை நீக்கி அவன் சட்டம் படிக்கிறதுக்கான அத்தனை உதவியும் செய்வார். இது நிறைய பேர் கூட கேட்டாங்க, ஏன் அவர் வந்து சட்டம் படிக்கிறதுக்கு போய் அவ்வளோ உதவி செஞ்சார், ஏன் மற்ற படிப்புகளுக்கும் உதவி செஞ்சிருந்தாலும் சட்டம் படிக்கிற இளைஞர்களுக்கு அவர் செஞ்ச உதவிக்கான காரணம் என்பது, இந்த சட்டம் வந்து அந்த பையனை வந்து பாதுகாக்கும். மற்ற கல்வி கூட வந்து ஒரு பொருளாதார பாதுகாப்பு தான் தரும், சட்டன்றது வந்து அவனுக்கு சமூக பாதுகாப்பு கூட சேர்த்து தரும். குறிப்பாக சொல்லணும்னா அவனை வந்து பல அநீதிகள்லேருந்து அவனை பாதுகாக்கும். பாபாசாஹேப் அம்பேத்கர் தான் சொல்லுவார், ஒரு அட்டவணை சாதியை சேர்ந்தவர் வந்து பிறக்கும் போதே அவர் வாழ்க்கையில் வந்து போராட்டம்ன்றது வந்து திணிக்கப்பட்டுடுது என்று சொல்லுவார். அந்த திணிக்கப்பட்ட போராட்டத்தை இவன் எப்படி எதிர்கொள்வான்? வெறும் சமூக அறிவும் வேணும், அதோடு சேர்த்து ஒரு சட்ட அறிவும் வேணும்னு அவர் நினைச்சார். அந்த இடத்துல இருந்து தான் அவர் வந்து மற்ற எல்லா படிப்புகளுக்கும் உதவி செய்கிறத விட அந்த சட்டம் படிக்கணும். ஏன்னா நம்ம எந்த போராட்டம் பண்ணாலும் நம்மளை ரவுடின்னு சொல்லிடுவாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கூட வந்து அவர் சந்தித்த பல அவதூறுகளில் ஒன்று ரவுடின்றது. அதுக்காக வந்து பல பொய் வழக்குகளையும் சந்திச்சிருக்கிறார். சட்டக்கல்லூரி பிரச்சனையை கூட அவர் ஒரு பொய் வழக்கை சந்திச்சார். ஆனால் அந்த வழக்கை அவர் வந்து வெற்றி கொண்டார். அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வந்து ரவுடின்ற மாதிரி சித்தரித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க, ஒரு காலம் செய்தி. அதை எதிர்த்து அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு, மான நஷ்ட டெஃபமேஷன் வழக்கு போட்டு அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி தான் வந்து அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றார். அந்த செய்தி எழுதின கட்டுரையாளர்கள் மேலே வந்து அபராதம் விதித்து தண்டனையும் கொடுத்தது எழும்பூர் குற்றவியல் நடுவர் மன்றம். இது பொதுவாக வந்து அரசியல் தலைவர்கள்னாலே வந்து அவங்கள சந்திக்க முடியாது அப்படின்ற வந்து ஒரு பிம்பம் வந்து இருக்கும். இப்போ என்ன கூட நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் அவரை சந்தித்தது வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி எனக்கு வயசு வந்து 29. 6 வருஷம் முன்னாடி எனக்கு வயசு 23. கிட்டத்தட்ட ஒரு அவரை எப்படி சந்திக்கிறதுன்னு நான் ஒரு அக்கா, பவானி இளவனின்ற அக்கா கிட்ட கேட்குறேன். சொல்கிறாங்க, நீ காலையில் அந்த பேப்பர் மில்ஸ் ரோட்டில் இருக்கிற அவர் வீட்டுக்கு போ, இருப்பார், உங்களை பார்த்து பேசணுன்னேன்னு சொல்லு, அவர் தாராளமாக பேசுவார். எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற பிம்பம் வந்து வேறு. அவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், கவுன்சிலரெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஏன்னா எங்களால் மற்ற தலைவர்களை அந்த மாதிரி அணுக முடிஞ்சது இல்லை இல்லையா? அந்த அனுபவத்துலேருந்து அவரை எப்படி பார்க்க முடியும்? அதுவும் நம்ம வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கிறோம், நம்மளுக்கு எப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு? சரி போய் ஒன்றும் இல்லை, முத்துக்குமாரனுடைய ஈழப் போராட்டத்தில் இருந்த முத்துக்குமாரனுடைய 10வது ஆண்டு நினைவேந்தல், அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு தான் போயிருந்தோம். அப்போ சரி, ரொம்ப தயக்கத்தோடய நின்றுட்டு இருந்தபோது நோட்டீஸ் வச்சுட்டு இருந்தோம். அவர் பார்த்து, என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே, உங்களை பார்த்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸை கொடுத்தது தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சந்திப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போச்சு. எல்லாத்தையும் பண்ணார். இந்த முத்துக்குமாரன் இறப்பு குறித்து அவர் பார்வையும் சொன்னார். அந்த 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 முதல் சம்பவத்தை இன்னைய வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் அது என்ன அந்த சந்திப்பு ஒரு நெடுநேர சந்திப்பாக இருக்காது. ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறைய தலைவர்களை சந்தித்தோம். எல்லா தலைவர்களும் கொடுங்க தோழர், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, பாப்பா தம்பி ஃபோட்டோ எடுத்துக்க, போ, அவ்வளோதான், வந்துடுறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு ஹார்ட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேலே இருக்காது. ஆனால் இவரோட அந்த சந்திப்பு, அதுவும் காலையில் வேலை, எங்களை தாண்டி பலர் வந்து பல முக்கியஸ்தர்கள் வந்து நெடுநேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நெடுநேரமாக காத்துட்டு இருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் மேலே எல்லாரையும் காக்க வச்சுட்டு எங்களை மட்டும் பார்த்ததுன்றதை வந்து அதை மறக்கவே முடியாது. அவர் வீட்டோட சமயக்கட்டை தாண்டி அவருடைய நூலகத்துக்கு கூட்டு போய் சந்திப்பு நூலகத்துக்கு கூட்டு போய் எல்லா நூல்களையும் காமிச்சு, நான் ஆர்வத்தில் இந்த நூல் எனக்கு வேணும்னு கேட்ட உடனே அந்த நூலை கொடுத்து, அவர் முதல்ல எனக்கு கொடுத்த நூல் அன்பு பொன்னோவியம், அவர் அறிஞர் அன்பு பொன்னோவியம் எழுதின உணவில் ஒளிந்திருக்கும் சாதின்ற புத்தகத்தை கொடுத்தாரு. அப்புறம் அயோத்திதாசர் ஆய்வுரைகள் புத்தகம் கொடுத்தாரு.
மறக்கவே முடியாத ஒரு சந்திப்பு. அதுக்கப்புறமும் பல சந்திப்புகள் நடந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மணிக்கணக்கா பேசுனேன்னு தான் சொல்றாங்க. யார் ஒருத்தருமே அன்னைக்கு பார்த்தேங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க, நல்லா அப்படிலாம் சொல்லல. நீங்க யார போய் வடசென்னையிலயே இல்ல எந்த ஊர்ல போய் கேட்டீங்கனாலும், நான் ஆம்ஸ்ட்ராங் பத்தி பேசுறேன்னா, மணிக்கணக்கா பேசுனேன்னு தான் சொல்லுவாங்க. நள்ளிரவு வரைக்கும்லாம் பேசியிருக்கோம். என் வயசுக்கு அவரெல்லாம் எங்ககிட்ட அவ்வளோ நேரம் பேசணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா, என்ன மாதிரி நான் மட்டும் இல்லாம பல இளைஞர்கள் கிட்ட இன்னும் செயற்பாட்டுல இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. ஆங்கில புத்தகங்கள மூல மொழியிலேருந்து படிக்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர்னா இன்னும் அவ்வளோ பிடிக்கும். பல மணி நேரம் பேசுவாரு. அவர சந்திக்கிறதுக்கு மீண்டும் சொல்றது ஒண்ணுதான். அவர சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும், ஒரு வேலியையும் அவர் அமைச்சுக்கிட்டதே இல்ல. இதனால தான் வந்து அவர நம்ம வந்து அடித்தட்டு மக்களின் தலைவர்ன்னு சொன்னா கூட மிகையாகாதுன்னு சொல்லலாம். ஜெய் பீம் அப்படின்ற வார்த்தை வந்து பீமா கொரேகான்லேருந்து ஆரம்பிக்குது. 1818ல மகர் ரெஜிமெண்ட்டுடைய போராட்டம் குறிப்பா பார்ப்பன பேஷ்வாக்களை எதிர்த்து சுயமரியாதைக்காக தங்கள் சுயத்தை மீட்டெடுப்பதற்காக பிரிட்டிஷாரோடு சேர்ந்து வெற்றி கண்ட ஒரு போர் வெற்றி தான் வந்து அந்த பீமா கொரேகானுடைய நினைவு சின்னம். அந்த இடத்துல இருந்து அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்த முழக்கம் தான் ஜெய் பீம். பின்னாட்கள் அது வந்து வாழ்க அம்பேத்கராகவும் புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த ஜெய் பீம்ன்ற முழக்கம் வந்து எப்போதுமே இப்போ கேட்டோம்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவு தான் வருது. வடநாடுகளில் ஜெய் பீம்ன்ற முழக்கம் வந்து ரொம்ப புழக்கத்தில் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் நான் தவறாக சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த முழக்கத்தை எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு ரொம்ப அதை வந்து அறிமுகப்படுத்தினவர். அதை எப்போ பார்த்தாலும் ஜெய் பீம்னு சொல்லக்கூடியவர் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். அதனால அவரை பார்க்கும்போதுன்றது வந்து அவர் ஆரம்பிக்கும் போதே ஜெய் பீம்மான்னு தான் ஆரம்பிப்பார். ஜெய் பீம்மா உட்காருமா அப்படி தான் ஆரம்பிப்பார். ஸோ அந்த முழக்கத்தையும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கையும் எப்போதுமே பிரிக்கவே முடியாது. ஜெய் பீம்னு சொல்லும்போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் நினைவுக்கு வர்றாரு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லும்போதும் ஜெய் பீம்ன்ற முழக்கமும் நினைவுக்கு வரும். இப்படி எல்லா மேடைகள்லையும் அவர் பேச்சு தொடங்கும் போது வெறும் அரசியல் மேடைகள் மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபோன் செஞ்சால் கூட ஜெய் பீம் தான் ஆரம்பிப்பார். அப்படிப்பட்ட அது அவர் அந்த வெற்றி முழக்கத்தை, போர் வெற்றி முழக்கத்தை வந்து அந்த வாழ்க அம்பேத்கர்ன்ற அந்த முழக்கத்தை வந்து அவர் எப்போதுமே வந்து தன் இறுதி மூச்சு குழந்தைய கூட வந்து முதல்ல வந்து எல்லாரும் அப்பா அம்மான்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து தன் குழந்தைக்கு முதல்ல சொல்லி கொடுத்த வார்த்தை வந்து ஜெய் பீம்ன்ற வார்த்தை தான். அதை வந்து அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசித்து உணர்ந்து தன் சுயத்திற்கு அந்த முழக்கம் ரொம்ப பெரிய பங்களிப்பு கொடுத்ததுனால தான் அந்த முழக்கத்தை அவரோட வந்து பிரிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஜெய் பீம் சத்தம் கேட்கல. ஜெய் பீம். எவ்வளோ பெரிய மனுஷனும் கடைசியில் வந்து துரோகத்தால் தான் ஒரு மாவீரனை வீழ்த்தணும்னா துரோகம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வீழ்த்தப்பட்டதும் கூட வந்து துரோகத்தினால தான். ஏன்னா அவரையே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அவர் ரொம்ப எளிதில் அணுகக்கூடியவர். தான் இருக்கிற பகுதியில் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்றது வந்து முன்னாடியே ஓசி ஆர்கனைஸ் கிரைம் யூனிட் சொன்னதாக பல தகவல்கள் அவர் கொல்லப்பட்ட பிறகு வந்தது. இருந்தும் கூட அவர் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல இருப்பார்னா, நம்மளை சுற்றி நம்ம மக்கள் இருக்கிறாங்கன்னும் போது அவர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தான் இருப்பாங்க. அவர் சுற்றி இருக்கிற ஒரு மனிதராலேயே அவர் வந்து அவருடைய மூமெண்ட் அடையாளம் காட்டப்பட்டு அவர் வீழ்த்தப்படுவார் என்பதே வந்து அந்த துரோகத்தின் மூலமாக தான் அவர் கொலை செய்யவே பட்டிருக்கிறார். இன்னொன்று இதையெல்லாம் தாண்டி அவர் கொலைக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணம். அவர் எந்த பகுதியை சார்ந்திருக்கிறார், குறிப்பாக வடசென்னை, அதை சுற்றி வரக்கூடிய அந்த வடசென்னை வளர்ச்சி குழுமம், அந்த திட்டத்துக்கு வந்த உலக வங்கியினுடைய 500 கோடி, அதை ஒட்டி வந்த அரசு மூலதனம், அந்த 2 மூலதனத்தை ஒட்டி வந்த தனியார் ரியல் எஸ்டேட் மூலதனங்கள், இது எல்லாம் கூட வந்து அந்த மூலதனங்கள் ஒரு கட்டற்ற சுரண்டலை எதிர்பார்த்துருக்கலாம். அந்த மூலதனங்கள் இப்படியான ஒரு கொலையை அரங்கேற்றணும்னு எதிர்பார்த்துருக்கலாம். அந்த விஷயம் கூட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொண்டிருக்கலாம்ன்றது வந்து எங்களை போன்றவரோட ஒரு ஐயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில் வந்து அந்த இறுதி அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, சம்பவம் செந்திலாக இருக்கட்டும், நாகேந்திரனாக இருக்கட்டும், பொன்னை பாலுவாக இருக்கட்டும், ஒருத்தருக்கும் ஒரு மோட்டிவ். பொன்னை பாலு ஏன் கொண்டாருன்னா ஆற்காடு சுரேஷை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கொண்டார். இவர் நம்ம நாகேந்திரன் எது கொண்டாருன்னா பையன் அஸ்வத்தாமனுக்கு சீட்டு, அப்புறம் அரசியல் வெற்றி. இவர் சம்பவம் செந்தில் வந்து ஸ்கிராப்பு, ஸ்ரீபெரும்புதூர் அந்த மாதிரியான தொழில் விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த 3 எப்படி காமன் மோட்டிவாக ஆனதுன்றதை வந்து அந்த விஷயத்தில் சொல்லலாம். 3 பேருக்கும் ஒரு மோட்டிவ் இருந்து இவங்க எந்த இடத்துல வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு எந்த இடத்துல வந்தாங்க,
யார் மூலம் வந்தாங்க, யார் சொல்லி வந்தாங்கன்றது வந்து இன்னை வரைக்கும் ஒரு அவிழ்க்கப்படாத ஒரு முடிச்சாவே இருக்கு. அப்போ அந்த துரோகத்தை கூட இன்னை வரைக்கும் நம்ம கலையல. அவர் இறந்த பிறகு இன்னைக்கு நடந்திருக்கிற சீன்ஸ் கூட, ஏன்னா பர்சனலாக வந்து இப்போ என்னை போன்ற ஆட்களுக்கு இது வந்து அவருடைய படுகொலை வந்து ஒரு பொலிட்டிக்கல் லாஸ். ஆனால் அவங்களோட மனைவிக்கு அது வந்து ஒரு பர்சனல் லாஸ் கூட. இன்னைக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் உதாரணத்துக்கு அவங்க கட்சியாக இருக்கட்டும், நான் அந்த கட்சிக்கு சம்மந்தப்படாதவனா இருக்கும்பொழுது நான் அந்த கட்சியை பற்றி கருத்து சொல்லக்கூடாது என்றாலும் கூட ஒரு 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 அம்பேத்கரி அரசியலில் ஈடுபடுவனாக பார்க்கும்போது, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மீது அன்பு கொண்டு அவர் மேலே அன்பு செலுத்தினவன், அவர் இறப்பின் போது போராடினவன்ற உரிமையில இருந்து பார்க்கும்போது, அதன் பிறகு நடந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு வருத்தம் தர விஷயமா இருந்தது. காரணம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொண்ட கொள்கைக்காக கூட நம்ம நிக்கலையோ, இந்த குறிப்பிட்ட அந்த இன்னைக்கு தனியாக இருக்கக்கூடியவங்க அவருக்கு அந்த அக்காவுக்கு வந்து பெரிய பெரிய நெருக்கடியை இன்னைக்கு தந்துட்டு இருக்கவங்க கூட இல்லையோன்றது மாதிரி தான் நினைக்க தோணுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து சுற்றி இருக்கிறவங்கனால கூட அவர் அடையாளம் காட்டப்பட்டிருப்பாரோ, ரொம்ப நெருக்கமானவங்க ஏதோ ஒன்று ரொம்ப நெருக்கம் இல்லாதவங்கனால இந்த அடையாளம் காட்டப்பட்டிருக்காது. நீங்கள் அந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் வந்து அந்த லைன் மேப் கொடுத்தவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்னு சொல்கிறாங்க. அவரை யார் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவரை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அப்போ அந்த அப்ரோச் எதன் மூலம் நடந்திருக்கும், இப்படிலாம் கூட நினைக்க தோணுது. ஸோ இந்த இடத்துல இருந்து கூட அவர் வந்து மிக நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு கொலையை வந்து அந்த ஸ்கெட்சே உங்களுக்கு வந்து சொல்லும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பயணத்தின் போதோ இல்லை துப்பாக்கியாலேயோ ஒரு வெடிகுண்டாலேயோ கொல்லப்பட்டால் அது வேற, அது வந்து ஒரு ரவுடி அப்படி இப்படின்னு கூட நீங்கள் வேற மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். அதுக்கு பெரிய ஒரு அடுத்தவங்களோட உதவி தேவைப்படாது. ஆனால் அவர் செல்வாக்காக இருக்கக்கூடிய ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர் வீழ்த்தப்படுறாருன்னா மிக நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களோட ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல், அவரை சார்ந்திருக்கக்கூடியவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு முக்கியஸ்தர்களின், ஒரு அதிகாரம் படைத்தவர்களின், அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்போ தயவோ இல்லாமல் அப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்க முடியாது. அந்த கொலை செய்யப்பட்ட விதமே நம்மளுக்கு பல கதைகளை சொல்லும். அதன் பின்னாடி துரோகமும் இருக்குதுன்றத வந்து அந்த கொலை நம்மளுக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு பிறகு ஒரு பர்சனல் லாஸ்ன்னு முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனல் லாஸ் அவங்க யாருக்குன்னா அவங்க மனைவிக்கும் அவருடைய பெற்றெடுத்த அந்த சாவித்ரிபாய் அம்பேத்கர் அந்த குழந்தைக்கும் தான். இன்றைக்கி வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய வழித்தொன்றலாக இருந்த பலாயிரக்கணக்கான பேர் வந்து இன்றைக்கி அந்த அக்கா பின்னாடி இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அவங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த பௌத்த சார்ந்த பண்பாட்டு போராட்டமாக இருக்கட்டும், அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகிற போராட்டமாக ரெண்டுமே இன்றைக்கி அவங்க கணவருக்கான நீதி பெற போராட்டம் என்பது வந்து அது நம்ம எல்லாரும் சேர்ந்து அது ஒரு கூட்டு போராட்டம் தான். அந்த நீதி பெற போராட்டம், அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கான உண்மை குற்றவாளிகளை கண்டறிகிற அந்த நீதிக்கான போராட்டம் என்பது வந்து அது வந்து ஒரு இந்த சமூகத்துடைய கூட்டு போராட்டம். இதோடு சேர்ந்து இந்த ரெண்டு போராட்டத்தையும் அவங்க நடத்த வேண்டிய நிர்பந்தத்திலையும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு பெரிய இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்தாலும் கூட இந்த இழப்பிலிருந்து அவங்க அவர் மூலம் உதவி பெற்றவங்க இந்த செய்திகள்லாம் கேட்டு அவங்க ஒரு ஊக்கம் பெற்று அவங்க வந்து அந்த போராட்டங்களை அந்த அரசியல் செயல்பாடுகளை தொடர்ந்து ஒரு வெற்றி அடைஞ்சு இறந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அதன் மூலம் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நினைவஞ்சலியை செலுத்தணும். அவங்க சொன்ன வார்த்தையிலிருந்து கூட சொல்லலாம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய இழப்பு என்பது வந்து எங்களை மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லாஸ், ஒரு சோஷியல் பொலிட்டிக்ஸில் ஒரு பெரிய லாஸ். ஆனால் அந்த அக்காவுக்கு வந்து அது வந்து ஒரு பர்சனல் லாஸ். அந்த அக்காவுக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு பர்சனல் லாஸ். அப்படி இருந்தாலும் அந்த அக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என் கணவர் இருந்து யார் யாருக்கு என்னென்ன உதவி செஞ்சாரோ, யார் யார் எப்படி அவரை போய் அணுகுனீங்களோ அதே மாதிரி நீங்களும் என்னை எந்த காலத்துலேயும் வந்து அணுகலாம். நீங்கள் வந்து அந்த உதவியை நான் தொடர்ந்துடுவேன். உதவின்றத தாண்டி அவர் செஞ்ச அதே காரியங்களை நான் செய்வேன். ஒரு கையில் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு உண்மையான நீதி பெறுற போராட்டம், உண்மை குற்றவாளிகளை கண்டறிகிற போராட்டம். இன்னொரு பக்கம் வந்து அவர் விட்டு சென்ற பௌத்த மீட்டுருவாக்கம், அரசியல் அதிகாரத்தை நோக்கிய போராட்டம். இந்த ரெண்டு போராட்டத்தையும் அவங்க வந்து மிக நிச்சயமாக வந்து அவங்க வந்து தொடர்ந்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன். தொடருவாங்க. அவங்க வார்த்தைகள்லேருந்து பார்க்கும்போது அதை அவங்க தொடருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து அதில் நம்ம வெற்றி காண்றது மூலம் மிக நிச்சயமாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய இறப்பை மட்டும் இல்லை, அவருடைய படுகொலைக்கு நீதி பெறது மட்டும் இல்லை, அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான நினைவஞ்சலியாக அந்த வெற்றி இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
மக்களுக்காக உழைச்சவங்களோட மரணம்ன்றது அது தரக்கூடிய துயரம் என்பது வந்து ஒரு மலை எந்த அளவுக்கு கனமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த துயரமும் கனமானதுன்னு மாவோ சொல்வார். அந்த மாதிரியான ஒரு தாழ முடியாத துயரத்தை தந்த செய்தி தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. ஜூலை 5 ஒரு போரூர் சாலையில இருந்தபோது திடீர்னு வந்த செய்தி தான் பேரிடியா தாக்கிச்சு. அதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. எல்லா மனுஷனும் கண்டிப்பா அவர் வாழ்க்கையில வந்து மரணிச்சு தான் ஆகணும். அது இயல்பானது. இயற்கையா அது நடக்கும்போது அந்த துயரத்தையே தாங்கிக்க முடியாது. ஆனா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அவருக்கு இப்படி ஒரு மரணம் அவர் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு அவர சார்ந்தவங்களும் சரி, எங்கள போன்றவங்களுக்கும் சரி, ஒருபோதும் நாங்க அப்படி கனவுல கூட நெனச்சதில்ல. ஆனா, கனவுல கூட நினைக்காத ஒண்ணு திடீர்னு நடந்தபோது அந்த துயரத்த தாங்கிக்கவே முடியல. ஜெய் பீம்.